ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து காலேஜ் போடுறாங்களே அவங்களுக்கெல்லாம் வந்து மேக்கப் எப்படி போட்டு போகணும், எப்படி ஸேரீ கட்டணும், எவ்வளோ அழகாக கட்டணும். அதாவது காலேஜ் போகிற பொண்ணுங்க வந்து நீட்டாக போட்டுட்டு போகணும். அதே மாதிரி அந்த மேக்கப்லாம் வந்து போடுற மாதிரி இருக்கும். ஆனால் சில பொண்ணுங்களுக்கெலாம் என்னென்னா மேக்கப் போட்டாவே பிடிக்க மாட்டேங்குது. நானும் பார்த்துட்டேன். சில பொண்ணுங்களுக்கு வந்து மேக்கப் போட்டிருக்கணும், ஆனால் மேக்கப் போடாத மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்கிட்டயே சொல்லுவாங்க, எனக்கு மேக்கப் போட்டு விடுங்க, ஆனால் மேக்கப் போடாத மாதிரி இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ வந்து நான் லைட்டாக போட்டு கொடுப்பேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். அதாவது லிப்ஸ்டிக் வந்து ரொம்ப போடாமல் லிப் பாம் மட்டும் நம்ம இதாக போட்டுருவேன், கொஞ்சம் லைட்டாக போடுவேன். ஆனால் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நான் எப்படி வந்து காலேஜுக்கு எப்படி புறப்படணும், எந்த மாதிரிலாம் ஸேரீ கட்டணும், இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து நான் இந்த வீடியோவில் நான் வந்து காமிச்சிருக்கேன். எப்படி மேக்கப் போட்டு போகணுன்னு. நான் பண்ணியிருக்கிற மேக்கப்பு அந்த மாதிரி கூட ரொம்ப பண்ண வேண்டாம். சும்மா ஒரு சன்ஸ்க்ரீனு, மாய்ஸ்சரைசர் எடுத்துக்கோங்க, அப்புறம் கிளென்சிங் எடுத்துக்கோங்க, அப்புறம் லைட்டாக வந்து கன்சீலர் எடுத்துக்கோங்க. ஏன்னா மார்னிங் போயிட்டு ஈவினிங் வர்றதுக்குள்ளே நம்ம கண்ணுக்குள்ளே கண் வளையும். அதே மாதிரி கண் முடிச்சு படிக்கிறவங்க, கண் முடிச்சு அப்படி சொல்லித்தரவங்களாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்குலாம் ரொம்ப டயர்டாகவும் இருக்கும். அதனால் லைட்டாக வந்து கண்ணுக்கு கீழே வந்து கன்சீலர் போட்டுக்கோங்க. அதே மாதிரி பவுட்ரு இருக்குல்ல, கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதாவது பான்ஸு, இந்த மாதிரி குழந்தைங்க போடுற ஜான்சன் பவுட்ரு, அது கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதே மாதிரி கடையில் விற்கிற பான்ஸு, இந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த மாதிரி 9 to 5ன்னு இருக்குது அந்த பான் கேக்குன்னு, அது வந்து அந்த பவுட்ரு கூட நீங்கள் போட்டுக்கலாம். அது ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கே. வந்து அந்த ஃபவுண்டேஷன் போடுற மாதிரி இருக்கும். அந்த பான் கேக்கு அந்த 9 to 5 வந்து ஃபவுண்டேஷன் போடுற அளவுக்கு அந்த பவுடர் இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஃபேஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது வந்து போட்டுக்கிறது காலையில் வரைக்கும், ஒரு ஈவினிங் 4 o'clock வரைக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் காலையில் வந்து நீங்கள் ஒரு 9 மணி 10 மணி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மேக்கப் வந்து 4 மணி வரைக்கும் நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் வெயிலெலாம் போகக்கூடாது, வெயிலில் சுற்றக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப ஸ்நாக்ஸு, எண்ணெய் பலகாரம், இந்த மாதிரி ஸ்நாக்ஸு கண்டதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டாலும் ஃபேஸில் வந்து எண்ணெய் வடியும். இந்த மாதிரி ஜூஸ் குடிங்க. ஏதாவது ஜூஸு ஏதாவது குடிச்சிங்கன்னா உங்களுக்கு லிப்ஸு கூட கொஞ்சம் ரோஸாக தெரியும். நீங்கள் லிப்ஸ்டிக் போடாமல் இருந்தால் கூட லிப்ஸ்டிக் வந்து கொஞ்சம் பிங்க்காக தெரியும் உங்களுக்கு, கொஞ்சம் ஜூஸ் எல்லாம் குடிச்சிங்கன்னா. அந்த மாதிரி நீங்கள் மார்னிங் போய்ட்டு ஈவினிங் வந்தீங்கன்னா ஒரு ஜூஸ் குடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி மேக்கப் போட்டு அழகாக ஒரு மை வச்சுக்கோங்க. கண்ணுக்கு மை வச்சா தான் ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி ஐப்ரோ வந்து லைட்டாக போட்டுக்கோங்க, ரொம்ப திக்காக போட வேண்டாம், லைட்டாக போட்டுக்கோங்க. கண்மை வச்சாதான் உங்களுக்கு அழகாக இருக்கும். பெண்களுக்கு கண்களில் வந்து ஐலைனர் போட்டால் தான் ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி மை போட்டுக்கிட்டு லைட்டாக வந்து கீழே வந்து ஒரு பென்சிலில் வந்து ஐலைனர் போட்டுக்கோங்க. அப்புறம் லிப்ஸ்டிக் வந்து உங்கள் இஷ்டம்தான். லிப் பாம் போட்டுக்கலாம், இல்லை லைட்டு லிப்ஸ்டிக்லாம் ரொம்ப விற்கிது. அதாவது மார்ஸ்ன்னு இருக்குது, ஒரு மார்ஸ் லிப்ஸ்டிக் வந்து 3 கலர் கொடுக்குறாங்க. அந்த 3 கலரில் வந்து 2 கலர் லைட்டாக தான் இருக்குது, ஒரு கலர் இன்னமும் வந்து ஒரு பிங்க் கலராக இருக்கும். ஆனால் 2 கலர் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும், அப்படியே போடுற மாதிரியே தெரியாது. சில பொண்ணுங்க சொல்கிறாங்களே, எனக்கு லிப்ஸ்டிக் போடாத மாதிரி இருக்கணும், ஆனால் லிப்ஸ்டிக் போட்டிருக்கணுங்கிறாங்களே. அந்த மாதிரி தான் மார்ஸில் வந்து 3 கலர் வந்திருக்கு. அதில் 2 கலர் வந்து நீங்கள் போட்டாலும் உங்களோட லிப்ஸ் கலர் மாதிரியே தெரியும், ஆனால் போட்ட மாதிரி இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. பார்க்கும்போது ரொம்ப நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் போட்டிருக்கேன் பாருங்கள். போட்டுட்டு நீங்கள் இந்த மேக்கப்லாம் போட்டுட்டு மேலே கொஞ்சம் லைட்டாக ரோஸ் கலர் போட்டுக்கோங்க. இந்த கண்ணில் அந்த கன்னத்துலலாம் கொஞ்சம் லைட்டாக ரோஸாக போட்டுக்கோங்க. அப்படி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும், பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்கும். அதே மாதிரி என்னென்னா ரொம்ப போடாதீங்க, ரொம்ப போட வேண்டாம், சும்மா லைட்டாக நீங்கள் போட்டால் போதும். அந்த இடத்துல நீங்கள் லைட்டாக ரோஸ் கலர் வந்து
சீட்ஸ்லாம் இந்த கண்ணில் போட்டுக்கிட்டிங்கன்னா போதும். அதே மாதிரி காட்டன் saree ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இந்த காலேஜ் போகிற பொண்ணுங்களும் சரி ரொம்ப அழகாக இருக்கும். காட்டன் saree நீங்கள் போட்டு போனீங்கன்னா அது உங்களை விட யாருமே அழகுன்னு சொல்லவே முடியாது. அவ்வளோ அழகாக இருக்கும் காட்டன் saree. நீங்கள் சூஸ் பண்ணி எடுக்கணும். இந்த காட்டன் சேரீங்கிறது சூஸ் பண்ணி எடுக்கணும். நம்ம ஃபேஸ்க்கு எது நல்லாயிருக்கும் எது நல்லா இருக்காது அப்படி நீங்கள் சூஸ் பண்ணி கடையில் போய் கண்ணாடியில் போட்டு பார்க்கணும். ஓ, இந்த கலர் எனக்கு பளிச்சுன்னு தெரியுது. அதேமாதிரி ப்ளவுஸ் வந்து எனக்கு தச்சு கொடுத்தாங்க. அந்த ப்ளவுஸோட டிசைன்ஸும் நான் முதுகு பின்னாடி நீங்கள் காமிச்சிருக்கேன். அந்த டிசைன்ஸ் தான் போட்டிருக்கேன். அதேமாதிரி நீங்கள் டிசைன்ஸ் கூட நீங்கள் ரொம்ப அழகாக சாதாரண சாரீக்கும் சாதாரண ப்ளவுஸுக்கு கூட டிசைன்ஸ் ரொம்ப அழகாக போடலாம் ப்ளவுஸுக்கெலாம். அதே மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி வாங்குங்க. இந்த சாரீஸ்லாம் வந்து கடையில் போய் கண்ணாடியில் பார்த்து சூஸ் பண்ணி இந்த ஃபேஸுக்கு பிரைட்டாக இருக்கா அந்த போட்டுட்டு நீங்கள் அழகாக இருக்கும். அவ்வளோதான்.